ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, மீன் வெட்டுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ பிடிச்சின்னு வந்தது ஆற்று மீன். நைட்டில் மட்டும் தான் அது ஈஸியாக மாட்டோம் கையில். ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது அது விலையை வச்சு பிடிப்பாங்க. அது ரவுண்டாக கூட மாரி இருக்கும். அதை வச்சு ஈஸியாக பிடிச்சி அதை விற்கிறாங்க. அதை கடைசியில் காமிக்கிற அந்த கூடையை இந்த மீன்கரை ஆப்போசிட் டைரெக்ஷனை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு 1-2 மீன் ப்ரெக்னன்சி ஆகி அதோட குட்டிகளை கீழே எங்கேயோ விட முடியாமல் அதோட முட்டைகளை வாயிலே வச்சு அடை காத்துன்னு வரும். இந்த வீடியோவில் அந்த மீன் முட்டை வாயில் வச்சுன்னு காமிக்கிற பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ அந்த மீனெல்லாம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அது சப்போஸ் நம்ம பிடிக்கும்போது அந்த மீன் வாயில் வச்சுருக்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்? அதை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் அதோட வாயில் முட்டைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அது இறந்துச்சுன்னா அதோட முட்டைகள் ஃபெர்டிலைஸ் ஆகாது. அப்படின்னா குஞ்சுகள் பொரிக்காது. ஏன்னா அதோட ஆக்சிஜன் உள்ளே போகாமல் இருக்கிறதால அந்த மீன் குட்டிகளெல்லாம் முட்டைக்கு ஆக்சிஜன் போகாமல் செத்துரும். இதை பிடிக்கிறது நைட்டில் ஈஸி தான். மார்னிங்கில் பகலில் பிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தூண்டில் போட்டு அதை வெயிட் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே அது டைம் ஆகிடும். இதை காமிக்கிற பாருங்கள் உங்களுக்காக. கேமரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஃபெர்டிலைஸ் ஆகிடுச்சு, கரு உருவாகிடுச்சு. ஆனால் இப்போது குஞ்சு பொரிக்காது. ஏன்னா மீன் செத்ததால் அந்த முட்டைகளுக்கு போகிற காற்று கிடைக்காம அந்த முட்டை அழுகிடும். இப்போ க்ளீன் பண்ணிட்டு அது உள்ளே மீன் ஏன் ப்ரோ வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு மீனை காமிக்கிறேன். அதுக்குள்ளே ஏர் பபுள்னு சொல்லுவாங்க, காற்றுப்பை. அந்த காற்றுப்பை டைம் ஆக ஆக அது உப்பிட்டு மீனில் வாசனை ரொம்ப அதிகமாக வரும். 1-2 வாட்டி மீனே கெட்டுடும்னு சொல்லுவாங்க. அதனால் குடல் மட்டும் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா அது நல்லா தாங்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜிலேபி மீன். அது மட்டும் இல்லாமல் இது ஆற்றுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தது. நைட்டு பிடிச்சிட்டு காலையில் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். ஒரு 6 மணிக்கெல்லாம் வயல் ஏற ஒரு 8 மணி ஆகிடுச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் யாருன்னா ஜிலேபி மீனை விரும்பி சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜிலேபி மீன் ரொம்பவும் ருசி கொண்டது. அது மட்டும் இல்லாமல் அதோட முட்கள் அதிகமாக இருக்கும் உடம்புல. மீனை சாப்பிட்றதால கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வைட்டமின் டி, அதுக்கப்புறமா ஒமேகா 3 இதில் கண்ணுக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதனால தான் மீன் சாப்பிட்றதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் எப்போவும் சப்ஸ்கிரைபில் வச்சுருங்க. ஏன்னா இப்போ அப்டேட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போது மழை பெஞ்சதால் மழை காலத்தினால மீன்கள் அதிகமாக இருக்கும். அதை பிடிச்சி போடுறேன். அதே போல் உங்களுக்கு நேச்சரான 1-2 விஷயத்தையும் காமிக்க போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதனா ஃபிஷ் கட்டிங் ஸ்கில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கத்திலே ஃபுல்லாக ஃபிஷ்ஷு வெட்டினே இருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி தான் பழக்கம். இப்போ கத்திலே தான். ஏன்னா பழகிடுச்சு கத்தியில் மீனை வெட்டி. உங்களுக்கு மீன்
க்ளீன் பண்ணுறதுனா பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மீன்னாலே ஒரு தனி பார்வை தான். ஏன்னா மீன்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறதும் சரி, வெட்டுறதும் சரி, சாப்பிட்றதுலையும் சரி. ஏன்னா மீனோட லைஃப் வந்து இருக்கிறதுலே ரொம்பவும் குறைந்த காலம். வாழ்கிறதும் சரி, அது சாப்பிட்றதும். அதோட குட்டிங்களை பத்திரம் பண்ணிட்டு அது வந்து இறந்துடும். நீங்கள் யாருன்னா மீன் வளர்க்குறீங்களா வீட்டில்? பெட்ஸ் அனிமல்ஸ் யாருன்னா வளர்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். என்ன பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து முஷு க்ரஷ். ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ வந்து வெயில் அதிகமாக நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. கேமரா மட்டும் தூரமாக வச்சுட்டு ஜூமிங் வச்சுட்டேன், ஃபுல் ஜூமிங். இந்த பாருங்கள் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வெயில், இந்த ஒரு வாரமாகவே ரொம்ப வெயிலாக இருக்குது. உங்கள் இடத்துலலாம் வெயிலாக இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து அதோட குடல் வந்து எடுத்துட்டு தண்ணியில் வந்து 2-3 வாட்டி வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மசாலா போட்டு வறுத்து சாப்பிடலாம். நீங்களே வீட்டில் ஓனாக மசாலா ரெடி பண்ணுவீங்களா இல்லைன்னா வெளியேருந்து வாங்கி ரெடி பண்ணுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நாம் வந்து ஓல்டு மாடல் தான். எப்போவும் வீட்டில் வந்து அரைச்சி மசாலாவை அந்த மீனில் வந்து நல்லா தடவிட்டு சமைப்போம். உங்களுக்கு யாருன்னா அந்த மசாலா பற்றி தெரியணும்னு சொல்லி இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதோட நம்ம வீடியோ வந்து முடியறதுக்கு முடிய போகுது. முடியறது வரைக்கும் யார் பார்த்தீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டீங்க நிறைய பேர். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். அந்த பையை காமிக்கிறத பாருங்கள். இந்த பை வடித்ததால தான் மீன் வந்து ரொம்பவும் வாசனையாக இருக்கும். இதை பாருங்கள். இது வந்து ஒரு வாழை மீனுன்னு சொல்லுவாங்க. அதோட காற்று பை வந்து அதிக விற்பனைக்கு இருக்குது. ஆனால் அந்த மீன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேராக காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. இது போகிற ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.